ஃபயர்போல்ட்டில் புதுசாக லான்ச் ஆன கோப்ரா ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னும் மொபைலில் ஆப்போடலாம் கனெக்ட் பண்ணலை, அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் 7 கொடுத்துருக்காங்க. அதை இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ கார்டு தரேன், அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 பட்டன் இருக்குங்க. ஒன்று வந்து ஆன் பண்ணுற பட்டன், அப்புறம் அதே பட்டன் தான் ஸ்க்ரீன் லாக் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன். கீழே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு கொண்டு போகும், அதாவது ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது, உங்களுக்கு 123 இருக்குது. இதில் லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருந்து வரும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரதும் வராதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் வைப்ரேஷன் ஆகிறதையும் மியூட் பண்ணுறதையும் வச்சுக்க முடியும். டார்ச் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் டிஸ்பிளே அப்படின்றதுனால நல்ல வெளிச்சம் கொடுக்குது இது. நெக்ஸ்ட் வந்து தியேட்டர் மோடு. இது கொடுத்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஆஃப் ஆகிடும். பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தூக்கி அடிக்குது. பட் நீங்கள் வந்து பகல்லையே ஃபுல் பிரைட்னஸ் கம்மியிலே நீங்கள் வச்சிங்கனாலும் டிஸ்பிளே நல்லா தான் தெரியுது. அதுக்கப்புறம் வெதரு நான் இன்னும் மொபைலோட கனெக்ட் பண்ணலை, அதனால் காமிக்கல. செட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே போகும். அதில் ஆட்டோ ஸ்லீப் இருக்குது. 30 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனுவல் வியூ. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு, கிரேடு. உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். பிரைட்னஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டோம், இதுலேயே வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ச் ஃபேஸஸ் அது ஃப்ரண்ட்லேயே இருக்குது. வைப்ரேஷன் ரிங்கிங் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைப்ரேஷன் ப்ளஸ் ரிங்கிங்கும் வச்சுக்கலாம், இல்லை வெறும் வைப்ரேஷன் வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதனோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை சாஃப்டாக இருக்கணுமா அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே தியேட்டர் மோட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபோன் கால் இருக்குது. ஃபோன் வரதையும் வராமல் இருக்கிறதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஏஐ வாய்ஸ் இருக்குது. அப்புறம் கால் ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் கிளாக் இருக்குது. இது அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கு. அனலாக் கிளாக் அப்புறம் டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபைன் ஃபோன் இருக்குது. நம்ம மொபைல் இன்னும் கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்ப்போம். ஒரு சிஸ்டமில் ரீசெட்டு, பவர் ஆஃப். ரைட் சைடு ஸ்வைப் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம், எத்தனை கிலோமீட்டரு, கலோரிஸ், அப்புறம் 7 டேஸுக்கான டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸ்லீப்புமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸ் டேட்டாஸ் வந்து எடுத்துக்க முடியும். எந்த அளவுக்கு தூங்கிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஹார்ட் ரேட் உங்களுக்கு 7 டேஸ் டேட்டாவில் 24 ஹவர்ஸ் டேட்டாஸாக பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் உங்களுக்கு 7 டேஸ் டேட்டா இருக்குது. சிஸ்டாலிக் அண்ட் டைஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷரை பார்த்திங்கன்னா இது மெஷர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 7 டேஸ் டேட்டாஸும் இதிலே அவைலபிளாக இருக்குது. வெதரு, அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியுது. இது புதுசாக இருக்குது. நான் வந்து இப்போ கால்குலேட்டர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கால்குலேட்டர் ஒர்க்கு ஆட் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை ஆட் பண்ண முடியுது அப்படின்னு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா டைமர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஆட் பண்ணியிருக்கேன். 3வது என்ன ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். மெசேஜ் ஆட் பண்ணிவிடுவோமா? ஆக்சுவலாக ஆட் பண்ணிகிட்டே போகலான்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கு. வேணாம் அப்படின்னா நம்ம ரிமூவுமே பண்ணிக்க முடியுது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடுது. அந்த மைனஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தாச்சு. டவுனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வர்றது இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உருட்டினதே தான் உருட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேடு, அப்புறம் லிஸ்ட்டு. இது நம்ம செட்டிங்கில் நம்ம பார்த்தோம். இது நீங்கள் வரது அதை அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் ரெக்கார்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷட்டர், ஸ்க்ரீன் ஷட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலாரம் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மால் ஒரு ஆப் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரீன் கிளாக் அப்படின்னு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அந்த ஆப்ஷனை பற்றி நான் தனியாக பேசணும்னு நினச்சேன், அதான் இதுமாரி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அனலாகு. உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கும். ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கப்புறம் பிளாக்காக இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இதேமாரி உங்களுக்கு வரும். பாருங்கள், இது வந்து கிளாக் ஸ்க்ரீன். நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி, இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
ஃபால் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ப்ளஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் ஸ்மார்ட் வாட்சஸ் ரிவ்யூலாம் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you in another video.